ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜிமின் ஒன் ஷாட் லாஸ்ட் இயர் ஃப்ரேக்ரன்ஸோட 2x2 தாண்டா பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் மறந்துருந்தால் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. எங்கே விட்டுனா அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லே நீங்களும் ஜிமினும் இருக்க வில்லேஜை தான் காட்டுறாங்க. மிட் நைட் இருக்கும், ஊரே அமைதியாக இருக்குது. அங்கங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எரிஞ்சிட்ருக்குது. அந்த லைட்ஸுக்கு நடுவில் இருக்கவங்க வீடு மட்டும் பிச் டார்க்கில் இருக்குது. சுத்தமாக எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. உங்கள் பெட்ரூமில் மட்டும் ஒரே ஒரு கேண்டில் எரிஞ்சிட்ருக்குது. அப்போது நீங்களும் சிமினும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு சைட் சிமின் அவர் நிம்மதி தூங்கிட்டுருக்காரு. பட் பக்கத்தில் இருக்க நீங்கள் உங்களை ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியுது. பட் உங்களால் அதோட பிடியிலேருந்து ரிலீஸ் ஆக முடியல. நீங்கள் உங்களோட கையை காலை பயங்கரமாக ஆட்டிகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களோட கை வந்து சிமினோட ஃபேஸ்லேயே விழுகுது. அப்போ அவர் தூக்க கலக்கத்துலேயே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஏய் வயன், வயன் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் உங்களை டக்குன்னு ஷேக் பண்ணுறாரு. பட் அப்போவும் நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்து அங்கே சைடில் இருக்க வாட்டரை எடுத்து உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ளாஷ் பண்ணுறாரு. ஜிமின் நீ நீ இங்கே வாட்? வயன் என்னாச்சு உனக்கு? ஏன் தூக்கத்தில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த? தூக்கத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமே சுற்றி பார்க்குறீங்க. ஆஸ் யூஷுவல் ரூமே டார்க்காக இருக்குது. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு கை காலில் ஷிவர் ஆகுது. அப்போ நீங்கள் டக்குனு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் ஜிமின் இங்கே இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஜிமின் நம்மளை தவிர இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே தப்பாக ஏதோ இருக்குது. எனக்கு ஃபீல் ஆகுது. ஜிமின் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் நம்ம இங்கேருந்து போயிடலாம். ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது. வயன் வயன் இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்கள் ஹேரெல்லாம் கேஷ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாரு என்னாச்சு? நைட் மேரா? திரும்பவும் தூக்கத்தில் ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்ன? இல்லை, அது கனவு இல்லை, அது நிச்சயமாக தான் நடக்குது. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. ஜிமின் நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லை. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போகிறது தான் நல்லது. வயன் என்னடி பேசிகிட்ருக்க? இந்த ஊர் அழகாக இருக்குது, இந்த வீடு அழகாக இருக்குதுன்னு சொன்ன நீயா இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க? எந்த காலத்தில் ரெடி இருக்க? எனக்கு உன்னை பார்த்தா சிரிக்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அமைதியாக படு வயன், காலையில் பேசிக்கலாம். கெட்ட கனவு கண்டதையும் போட்டு யோசிக்க வேண்டியது என்ன? மத்தியானம் ஹாரர் மூவிஸ் ஏதாவது பார்த்தியா என்ன? ஜிமின் நான் சொல்கிறத முழுசாக கேளு. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. நான் சொல்கிறத ஏன் கேட்க மாட்டேன்ற? அப்படியா வயன்? இருக்குன்னு சொல்கிற, ஆனால் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையே. என் கணக்கு எதுவும் தெரியலையே. நீ மட்டும் தாண்டி சொல்லிகிட்ருக்க. இங்கே ஏதாவது இருந்தால் எனக்கும் தெரியணும்ல. எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு எந்த ஃபீலும் இல்லை. ஏன் சொல்லு? ஏன்னா நான் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கிறதில்ல. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, இங்கே சரியில்லை, அந்த மாதிரி நான் எதுவும் யோசிக்கிறதில்ல. ஆனால் நீ கண்டதையும் போட்டு யோசிக்கிற. அதனால தான் உனக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகுது. நீ ஏதாவது ஒன்றுத்தை இல்லாததாக இருக்குன்னு நம்பும்போது தான் அது உண்மையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். புரியுதா வயன்? இது வந்து ஒரு சின்ன சைக்காலஜி ஃபேக்ட் தான். அது கூட தெரியாத மக்கா நீ? உனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்டதை போட்டு யோசிக்காமல் படு வயன், படுத்து தூங்கு. எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது, படுத்ததே லேட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி ஹக் பண்ணி தூங்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் நான் சொல்கிறத கேளு. நீ ஏன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்ற? ஏய் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு தானே இருந்தேன். நீ சொல்கிறத கேட்டுட்டு தான் அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீ கேளு. படு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வைக்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் அந்த ரூமையே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பயங்கரமாக கை காலெல்லாம் சில்லுன்னு ஆகி ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. அலாமா அப்படி சொல்லிட்டு அதுக்கும் பயந்து எழுந்து உட்காருங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் உண்மைதானா? இல்லை நான் தான் ஜிமின் சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டுருக்கணும்?
எனக்கு எதுவும் புரியல, தலையே வெடிக்கிற போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை ரப் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டுருக்காரு. இவன் மட்டும் நல்லா தூங்குறான். ஒரு வேளை நான் நிஜமாக தான் இமேஜின் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து எழுந்திரிச்சு வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கீங்க. அப்போது உங்களையே யாரோ பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படிங்க டக்குன்னு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த வாஷ்ரூமில் யாருமே இல்லை, வெறும் வாட்டர் சவுண்டு தான் வந்துட்டுருக்கு. திரும்பவும் டர்ன் பண்ணி குளிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போது உங்கள் கிட்ட ஏதோ ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக டர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்போ ஒரு பர்சன் உங்களை டைட்டாக பேக்கப் பண்ணுறாங்க. ஏய், எதுக்குடி இப்படி கத்துற? ஜிமின், ஏன் இப்படி பயமுறுத்துற? எது பயமுறுத்துறனா? என்னை விட்டுட்டு நீ மட்டும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்க, அதனால தான் நான் ஜாயின் பண்ணிக்கலான்னு வந்தேன். அதுக்கு எதுக்குடி இப்படி கத்துற? நான் பயந்துட்டேன். பயந்துட்டியா? பாரு, இதுக்கெல்லாம் பயப்படுற, அதான் கண்டதெல்லாம் போட்டு யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஜிமின் ப்ளீஸ் இந்த மாதிரி பயன்படுத்தாத, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் நினைக்கிறேன். ஓ, என் செரிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுமா? ஓகே, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் போகிறேன். ஏய், ஒழுங்காக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போடி. போதும் எல்லாம், நான் போய் குக் பண்ணுறேன். இவனுக்கு என் ஃபீலிங்ஸே புரியல, நீ கூட விளையாடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இங்கே கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன், நான் வரேன், உன்னை பேக்கப் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. போய் உட்காரு, நான் எடுத்து வைக்கிறேன். எதுக்கடி இப்படி காலையிலே சூடாக இருக்க? என்ன தாண்டி உன் பிரச்சனை? ஜிமின், இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் டெய்லி நைட் ஆனால் ஏன் கரண்ட் போகுது, அது என்னென்னு பாரு. அப்புறம் ஜென்ரேட்ரு, அது நேற்று தான் ஃபியூல் ஃபில் பண்ணோம், பட் திரும்பவும் அது என்னாச்சுன்னு தெரியல. ஏதாவது கண்டுக்கிறியா? ஆஃபீஸ் போகிற வர எதுவும் கண்டுக்கிறதில்ல. ஏய், நிஜமாக சொல்லு, எதுவும் கண்டுக்கிறதில்ல? நான் வந்து உன்னை கண்டுக்கிறதில்ல, அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க? நான் இன்னைக்கு பார்க்கலான்னு தான் இருந்தேன். ஆஃபீஸ்லேருந்து எங்கள் ஆஃபீஸ் மெக்கானிக் அனுப்புகிறேன், அவர் வந்து என்னென்னு செக் பண்ணுவார். ஓகேவா? சீக்கிரம் அனுப்பு. பயப்படாதடி, நான் அனுப்புகிறேன். ஓகே, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நீ மறக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ரு. பாய். பாய். ஏய், என்னடி சிரிச்சிட்டு ஹாப்பியாக அனுப்பு, அப்போ தான் எனக்கு இன்றைக்கி டே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுருந்தா பாய். பயப்படாத, மெக்கானிக் வந்தவொடனே எனக்கு கால் பண்ணு, அவன் என்ன எதுன்னு பார்த்துருவான். போயிட்டு வரேன், ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுவேன். பாய் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் அவரையே சோகமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டர்ன் பண்ணி அந்த வீட்டை சுற்றி பார்க்குறீங்க. வயன், பயப்படாத, இங்கே யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ பயப்படாத, தைரியமாக உள்ளே போ. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்ன சவுண்ட் இது? வயன், காம் டவுன், டோன்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் மைண்ட். அது ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், யாரும் இல்லை, எதுவும் இல்லை, உனக்கு எந்த சவுண்டும் கேட்கல. அவ்வளோதான், உங்களுக்கு இவ்வளோ நேரம் சேர்த்து வச்சுருந்த கரேஜ் மொத்தமாக போயிடுச்சு. நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க. டக்குன்னு நீங்கள் உட்காந்துருந்த சேர்லேருந்து எந்திரிக்கிறீங்க. என்ன சவுண்ட் அது? மேலே ரூம்லேருந்து தான் வருது. போய் பார்க்கலாமா? வேணாம் வயன், வேணாம், ரொம்ப டேஞ்சர். அது என்னன்னே தெரியாமல் என்னென்னு நம்ம போய் பார்க்குறது. ஜிமின் சொல்கிற மாதிரி என்னோடய இமேஜினேஷனாக இருந்தால் நான் இப்போ எதுவுமே அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. ஆனால் எனக்கு எப்படி அந்த சவுண்ட், அப்புறம் நேற்று நைட் இமேஜினேஷனில், ட்ரீமில் விஷுவல்ஸ் தானே தெரியும், பட் அந்த ஸ்மெல், அந்த பேட் டெட் பாடி ஸ்மெல், அது எப்படி எனக்கு வந்துச்சு?
இந்த வீட்டில் என்னதான் நடக்குது? சி, காலிங் பெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை தைரியப்படுத்தி மெதுவாக போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது வெளியில் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காரு. பார்த்தா அவரோட கையில் டூல்ஸ் பேக்கெல்லாம் வச்சிட்ருக்காரு. ஹாய் மேம், நான் தான் ஜிமின் சார் அனுப்பினேன், மெக்கானிக். ஓ, வாங்க உட்காருங்க. ஓகே மேம். அவரும் உட்காராரு, நீங்கள் அவருக்கு காஃபி குடிக்கிறீங்க. தேங்க்யூ மேம். ஓகே, ஜென்ரேட்டர் ரூம் பார்க்கலாமா? அப்போது நீங்களும் ஜென்ரேட்டர் ரூம் போய் காட்டுறீங்க. அவனும் அந்த போர்டில் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ள ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது. ஹை வோல்டேஜ் திங்ஸ் ஏதாவது கரண்ட்டு போன சமயத்தில் யூஸ் பண்ணிங்களா? என்ன? லைக் வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டர், வாட்டர் மோட்டார், இதெல்லாம் கரண்ட்டு போன சமயத்தில் யூஸ் பண்ணால் சில சமயத்தில் இந்த மாதிரி ஃப்யூஸ் போக சான்ஸ் இருக்குது. அதான் கேட்டேன். இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜென்ரேட்டர் நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு நாளும் ஆனே ஆகலை. அப்படியா? நீங்கள் குழி வரத்துக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். ஜென்ரேட்டர் நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அப்படியா? பட் அது ஆனே ஆகலை. ஃபியூவல் இல்லையோ என்னமோ, நாங்களும் ஃபியூல் ஃபில் பண்ணோம், பட் அப்புறமும் அது ஆன் ஆகலை. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த காயிலாக செக் பண்ணுறான். ஓகே, இது உள்ளே ஃபுல்லு ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது. நான் வேறு காயில் சேஞ்ச் பண்ணி தரேன், அதுக்கப்புறம் சரியாக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஃபியூஸ் பானெல்லாம் மாற்றி விட்றான். ஓகே மேம், அவ்வளோதானே? அப்புறம் ஏன் இந்த வில்லேஜில் டெய்லி நைட் ஆனால் கரண்ட் கட் பண்ணுறாங்க? எனக்கு தெரியல. நைட்டில் தானே கரண்ட் யூஸ் ஆகும், எதனால டெய்லி நைட் ஆனால் கரண்ட் கட் பண்ணணும்? என்ன மேம், நானும் இந்த வில்லேஜில் தான் இருக்கேன். அப்படியெல்லாம் எதுவும் கரண்ட் போகிறது இல்லையே. டெய்லியும் கரண்ட் இருக்குது, 24 hours கரண்ட் சப்ளை இருக்குது. அப்படியா? ஈவன் நம்மளோட வில்லேஜ் ஒன் ஆஃப் த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பாயிண்ட் இருக்கக்கூடிய வில்லேஜ். அப்படின்னா அது நம்மளோட வில்லேஜில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல மேம். வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்கள்ல, ஹைட்ரோ எலக்ட்ரிக் கரண்ட். அது இங்கே 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட வில்லேஜில் தான் கரண்ட்டே தயாரிக்கிறாங்க, அப்புறம் எப்படி நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்கும்? அதெல்லாம் இந்த வில்லேஜில் 24 hours கரண்ட் சப்ளை இருக்கும். அப்படியா? எதுக்கு நான் ஒன்ஸ் மெயினே செக் பண்ணுறேன். மெயின்லி எந்த ப்ராப்ளமும் இல்லை மேம். ஏதாவது கனெக்ஷன் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம செக் பண்ணலாம், பட் ஹோல் வீட்டுக்கும் கரண்ட் இல்லைன்னா இந்த மெயின் தான் ப்ராப்ளமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தானால கரண்ட் போக வாய்ப்பில்லை, யாரோ ஆஃப் பண்ணி விட்டால் தான் உண்டு. என்ன? இந்த மெயினை யாராவது ஆஃப் பண்ணால் தான் உண்டு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நைட் கரண்ட் போச்சுன்னா ஃபஸ்ட் இந்த மெயினை செக் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி கீழே இருந்துச்சுன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை மேலே தூக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, நான் கிளம்புறேன். அப்படி இன்றைக்கி நைட் கரண்ட்டு போச்சுன்னா எதுக்கும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். தேங்க்யூ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். நீங்கள் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே வீட்டுக்குள்ளே வரீங்க, அப்படி என்னதான் பிரச்சனையாக இருக்கும்? ஹலோ ஜிமின். வயன் மெக்கானிக் வந்தாரா? என்ன சொன்னார்? அது ஜென்ரேட்டரில் ஃபியூஸ் போயிருக்குன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி விட்டார். ஓ, சேஞ்ச் பண்ணிட்டாரா? சரி, ஒன்றும் பயப்படாத, கரண்ட் இருக்கும். அப்புறம் வயன், எனக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு மீட்டிங் இருக்குது. என்ன மீட்டிங் இருக்கா? ஆமாடி, மீட்டிங் இருக்குது. அதனால் நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? என்ன லேட் ஆகுமா? ஜிமின், என்னாலலாம் இந்த வீட்டில் தனியாக இருக்க முடியாது. அதான் ஜெயின் இருக்கால, ஜெயின் வந்தால் கொஞ்சம் நேரம் உன் கூட இருக்க சொல்லு, அவ்வளோதான். பட் வயன், இங்கே பாரு, எனக்கு ஒர்க் இருக்குது. நான் இப்போ தான் இந்த பிரான்ச்சுக்கு புதுசாக வந்திருக்கேன்டி. வந்த புதுசில் லேசியாக இருந்தால் அப்புறம் நான் எப்படி இந்த ஆஃபீஸோட டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும்? எப்படி என்னோடய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும்? எப்படி என் ஒய்ஃபை பத்திரமா பார்த்துக்க முடியும்? போதும், ஸ்டார்ட் பண்ணாத ஜிமின். எனக்கு இந்த வீட்டில் இருக்க ஒரு மாதிரியாக இருக்குது. பேசாமல் நானும் எதனா ஒர்க் ஜாயின் பண்ணவா? நானும் ஏதாவது ஒர்க் பண்ணவா? என்ன? ஏன் இப்போ என்ன அர்ஜென்ட்டு? இல்லை, எனக்கு இந்த வீட்டில் போர் அடிக்குது. அப்படியா? சரி, உனக்கு கம்பெனிக்கு ஆல் ரெடி பண்ணுறேன்.
என்ன? உனக்கு கம்பெனிக்கு ஆள் ரெடி பண்ணுறேன்டி. ஒருத்தர் போதுமா 2 பேர் வேணுமா? ஜிமின் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலையா? அப்போனா எனக்காக நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணு, வந்து சொல்கிறேன். என்ன? ஏய் விளக்கென்ன, உனக்கு ஒரு பேபி போதுமா ட்வின்ஸ் வேணுமான்னு கேட்டேன். யூ பாவட், நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க? பின்னாடி ஆஃபீஸில் இருக்கவனை மூட ஏற்றிட்டு இருக்காத. வை ஃபோனை, நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மறக்காமல் உன் ஃபுட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ரு. அப்புறம் பாய். ஜிமின் அதுக்குள்ளே கட் பண்ணிட்டான் இவனை. ஓகே, இருக்கிற வேலையாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கழுவிட்டு மற்றபடி வீட்டில் என்ன வேலை இருக்கோ அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு வழியாக ஆஃப்டர்நூன் உங்களோட கவுச்சில் வந்து டயர்டாக உட்காடுறீங்க. இன்றைக்கி ஜெயின் வந்து அவளுக்கு ஒரு வேலையும் இருக்க போகிறதில்ல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவளுக்கு வேலை. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ரூம் டோர் தான் தன்னால் பாதி ஓப்பனில் நிற்கிது. எப்படி இந்த ரூமில் இருந்து மட்டும் சவுண்ட் வருது, டோர் தன்னால் ஓப்பன் ஆகுது? எனக்கு பயப்படுதா இல்லை அப்படி அங்கே என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதான்னு புரியல. அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த டோர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆகுது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நீங்கள் டக்குன்னு அந்த கவுச்சிலேருந்து எழுந்து நின்று அந்த ரூம் டோரையே பார்த்துட்ருக்கீங்க. இது பியானோட சவுண்ட். அந்த ரூமில் இருந்து யார் பியானோ வாசிக்கிறா? வயன், இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுக்கு மேலே பயந்துட்டுருக்காத, அப்படி அங்கே என்னதான் இருக்குன்னு பார்த்தா தான் உனக்கு இந்த பயம் போகும். அப்போது அந்த சவுண்ட் உங்களை என்னமோ பண்ணுது. நீங்கள் திரும்பவும் அது கிட்ட போக பார்க்குறீங்க. மெதுவாக உங்களோட ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல் வருது. நேற்று நைட் நீங்கள் ஃபீல் பண்ண அதே ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல் வந்தோடனே நீங்கள் உங்களோட மவுத்து நோஸுன்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறீங்க. என்ன ஸ்மெல் அது? எங்கேருந்து வருது? இந்த டைரெக்ஷனில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லு வர டைரெக்ஷன்லேயே போகிறீங்க. அதுவும் அந்த ரூம்குள்ளேருந்து தான் வருது. இந்த ரூமில் இருந்து தான் ஸ்மெல்லும் வருது. அப்படி இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ அந்த ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. அங்கே இருக்க திங்ஸ்லாம் ஒரு ஒயிட் கலர் க்ளோத் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்படி தான் இப்போது இருக்குது. அந்த ஸ்மெல் உங்களுக்கு அதிகமாக வருது. இப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நோஸ்லேருந்து மவுத்லேருந்து கையை எடுக்கிறீங்க. என்ன ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்ஹேல் பண்ணுறீங்க. அந்த பேட் ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட் ஃப்ரேக்ரன்ஸாக சேஞ்ச் ஆகுது. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்தோடனே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அந்த வாலில் ஹேங் ஆகிருக்க அந்த போர்ட்ரேட் தான் இருக்குது. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த ஹேண்ட்ஸம் மேன், அந்த ஐஸ் உங்களே பார்க்குற மாதிரி இருக்குது. உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு ஐ கான்டாக்ட் போகிற மாதிரி இருக்குது. அந்த போர்ட்ரேட்டோட ஐஸ் அவ்வளோ ஷார்ப்பாக உங்களை பார்த்துட்ருக்கு. அந்த ஐஸை பார்த்தோன்னே நீங்கள் ஹிப்னடைஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி ரசித்து கபோர்ட்குள்ளே இருந்து யார் நாக் பண்ணுறது? யார் அது நாக் பண்ணுறது? யாரு? இல்லை, எனக்கு பயமாக இருக்கு. யார் அது? யார் என் கூட பேசுறது? உனக்கு யாரும் தெரிஞ்சுக்கிறமா வேணாமா? யார்? ஜஸ்ட் ஓப்பன் இட், அப்போ தான் உனக்கு தெரியும். அப்போ நீங்கள் பயந்துட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இன்னும் ஹெவியாக வருது. அந்த ஸ்மெல்
அந்த வாசனை வர வர உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டே டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் அந்த கபோர்ட் டோரில் வைக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு திரும்பவும் அந்த பியானோட சவுண்ட் கேட்குது. சைலண்ட்டாக அந்த சவுண்டே கேட்டுட்ருக்கீங்க. அப்போது டக்குன்னு கரண்ட் போகுது. கரண்ட் போனோடனே நீங்கள் ஃப்ளிஞ்ச் ஆகுறீங்க. இருந்தாலும் அந்த பியானோ சவுண்ட் உங்களை என்னமோ பண்ணுது. நம்ம திரும்பவும் தனியாக தான் இருக்கணும், இதுக்கு மேலே பயப்படுறதில்ல, யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை பார்க்குறீங்க. செயினும் இல்லை. பேசாமல் அந்த ரூமில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலாமே. என்ன ஸ்மெல் அது, சூப்பராக இருக்குது. அகெயின் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அந்த போர்ட்ரேட் இருக்குது. இப்போது நீங்கள் அந்த போர்ட்ரேட்டோட ஐஸையே பார்க்குறீங்க. அதோட நோஸ், லிப்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறீங்க. அந்த லிப்ஸ் வந்து அப்படியே கர்வ் ஆகி உங்களை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுது. அது கூட கவனிக்காமல் நீங்கள் அந்த போர்ட்ரேட்டே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த டார்க்கஸ்ட் ரூம்குள்ளே உங்கள் கையில் இருக்க அந்த கேண்டில்லேருந்து தான் ஃபுல்லு வெளிச்சம் வருது. நீங்கள் அந்த வெளிச்சத்தில் தான் அந்த போர்ட்ரேட்டை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அதோட கண் லைட்டாக மூவ் ஆகுது. உங்களுக்கு அது பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியல, ஏன்னா உங்கள் மைண்ட் உங்களோட ப்ரெசன்ஸில் இருக்கவே இல்லை. ஃபுல்லு ஹிப்னடைஸ் ஆன மாதிரி அந்த ஐஸையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அது மூவ் ஆகிற டைரெக்ஷனில் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த கபோர்ட் தான் காட்டுது. அப்படி இந்த கபோர்டில் என்ன தான் இருக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கியூரியஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த கபோர்ட் ஓப்பன் ஆன உடனே அந்த பியானோட சவுண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு ஜர்க்காயிடுச்சு. நீங்கள் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்து சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரியாக உள்ளுக்குள்ளே பயம் வர ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் பயந்துட்டே அப்படியே டேர்ன் பண்ணி அந்த கபோர்டுக்கு உள்ளே பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பர்சனோட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அப்புறமா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய காஞ்சி போன பிளாக் ரோஸ் இருக்குது. அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு பெரிய மிரர் இருக்குது. அந்த மிரரில் தான் உங்களோட ஃபேஸை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் இந்த சவுண்டுக்கு ஃப்ளின்ச் ஆகி வெளியில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்குது. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு இப்போ பயமாகவே இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் கையில் இருக்க கேண்டிலை சைடில் வச்சுட்டு அப்படி அந்த கபோர்டில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி திறந்து ஒன்று ஒன்றா பார்க்குறீங்க. அங்கே என்ன இருந்துச்சுன்னு நான் வீடியோவில் பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கடா. ஒரு பிளாக் கலர் காஞ்சி போன ரோஸ், அப்புறமா ஒரு ஹேண்ட்ஸமான பையனோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ தான் அந்த வால்லையும் இருக்குது. அப்புறம் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்து நீங்கள் செம்ம ஷாக் ஆகிறீங்க. ஏன்னா அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்குது. இது என்ன, இந்த பொண்ணு பார்க்க என்ன மாதிரியே இருக்குது? ஒரு வேளை நான் தான் அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியானோவை டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ பார்த்தா அந்த இடத்துல ஒரு பர்சன் உட்காந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த ஒரு மின்னல் வந்துச்சு இல்லையா, அந்த வெளிச்சத்தில் அந்த பர்சன் ஒரு மாதிரி க்ரீப்பியாக உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆனால் அந்த பர்சன் பாட்டுக்கு பியானோ ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தான் செம்மையாக பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. ஆனால் அந்த மியூசிக், அந்த பியானோலேருந்து வர மியூசிக் உங்களை ஏதோ பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த இடத்துலேருந்து உங்களால் மூவ் ஆகவும் முடியல, அந்த பர்சன்கிட்ட ஃபார்வர்ட் ஆகியும் போக முடியல. அப்படியே சில மாதிரி நின்றுட்டு அந்த மியூசிக்கில் அப்படியே மெஸ்மரைஸ்ட் ஆகி அதை கண்ணை மூடி கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்மெல் வர வர உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. காலிங் பெல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அந்த ரூம்குள்ளே இருக்கீங்க. வீடே ஃபுல்லு இருட்டாக இருக்குது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கை காலெலாம் ஷிவர் ஆகுது. இவ்வளோ நேரம் என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியல. அவ்வளோ நீங்கள் பதறி அடித்து ஃபாஸ்ட்டாக அந்த ரூம்லேருந்து வெளியே இறங்கி ஓடுறீங்க. ஜிமின், ஏய் சரி
அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை டக்குன்னு ஹக் பண்ணுறாரு. உங்கள் முதுகுலெல்லாம் ஒரு மாதிரி பேட் பண்ணி கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. அந்த மெக்கானிக் ரெடி பண்ணானா இல்லையா? ஏன் வீடு ஃபுல்லாக இப்போ இருட்டாக இருக்குது? இருட்டில் பயந்துட்டியாடி? அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபேஸை கப் பண்ணி இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைலில் எடுக்கிறாரு. ஹலோ ஜிமின் சார். யோ, என்னையா பண்ணியிருக்க? உன்னை நான் மதியம் என்ன சொன்னேன்? வீட்டில் கரண்ட் இல்லை, அது என்னன்னு பார்க்க சொன்னால் எதுவுமே பண்ணாமல் விட்டு போயிருக்க. வீட்டில் லேடிஸ் தனியாக இருக்காங்க, கரண்ட் இல்லை, என்னன்னு பாருன்னு சொன்னால் நீ எதுவுமே பண்ணாமல் விட்டுருக்க. ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க. இப்படி தான் நீ ஆஃபீஸில் வேலை செய்வியோ? ஓ ஜிமின் சார், அப்படியெல்லாம் இல்லை. நான் ஜென்ரேட்டரோட காயில் சேஞ்ச் பண்ணேன், பின்ன மெயினே செக் பண்ணேன், எல்லாமே ரெடி பண்ணி விட்டுட்டு தான் வந்தேன். வேணும்னா உங்கள் மேடம் கிட்ட கேட்டு பாருங்கள். என்ன கேட்குறது? அதான் வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, இதில் என்ன கேட்கணும் உனக்கு? ஓ சார், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. என்ன வேலை செய்கிறாங்க, யூஸ்லெஸ். சரி இங்கே பாருடி. அப்போ நீங்களும் அவரை ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. என்ன உன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? ரொம்ப பயந்துட்டியா? இல்லையா? சரி விடு, இப்போ மெக்கானிக் வந்துடுவான், வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கேண்டில்லாம் ஏற்றி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் மெக்கானிக்கும் வந்துடுறான். என்னையா ரெடி பண்ண? சார் வாங்க நானே காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஜென்ரேட்டர் ரூம் போகிறாங்க. போய் அந்த போர்டை ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து புகையாக வருது. சார் புகையாக வருது? என்ன கேளு, என்னையா பிரச்சனை இதுக்கு? வேறு ஜென்ரேட்டர் மாற்றுறதா மாற்றுங்க, அதுக்கு எவ்வளோ பைசானாலும் நான் பண்ணுறேன். சார் அதுக்கு இல்லை, இது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நான் மதியம் தான் இதுக்கு காயில் சேஞ்ச் பண்ணி ஃப்யூஸ் போட்டு விட்டு போனேன். ஹை வோல்டேஜ் திங்ஸ் யூஸ் பண்ணி ஹீட் ஆனால் தான் இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். ஆனால் நீங்கள் ஆனே பண்ணாத போது என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கன்ஃபியூஸ்டாக தேடிட்டுருக்கான். சரி விடியா, ஜென்ரேட்டரை விடியா, எலக்ட்ரிசிட்டியாவது என்னென்னு பாரு. ஊரில் எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது, இங்கே மட்டும் கரண்ட் இல்லை. என்ன வீடு நீங்களாம் அலர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? டப்பா வீடை அலர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. சார் 1 மினிட், நான் மெயினை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போய் மெயினை பார்க்குறான். பார்த்தா அந்த மெயின் வந்து கீழே விழுந்திருக்கு. சார் இது கீழே விழுந்திருக்கு, அதனால தான் கரண்ட் போயிருக்கு. என்ன? அது எப்படி தன்னால் கீழே வரும்? ஒரு மெட்டல் எப்படி இன்னொரு மெட்டல்லேருந்து தன்னால் கீழே விழும்? அதானே, எப்படி கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மேலே எடுத்து போட்டு ஆன் பண்ணுறான். அப்போ வீடு ஃபுல்லாக கரண்ட் வருது. சார் ஃப்யூஸ் தான் கீழே விழுந்திருக்கு, அதனால தான் கரண்ட் இல்லை. என்னையா இது? இதை யாரையா கை வைக்க போகிறா? அதானே எனக்கும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போட்டு விடுறான். அப்புறம் என்ன, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அந்த மெக்கானிக்கும் சரிங்க சார் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். அப்போது ஒரு 5 மினிட்ஸ்லேயே திரும்பவும் அந்த வீட்டில் ஃபுல்லாக கரண்ட் போகுது. அவ்வளோதான், ஜிமின்க்கும் ஷாக்கு, அந்த மெக்கானிக்கும் ஷாக்கு. சார் என்ன பிரச்சனை? அதானே என்ன பிரச்சனை? இப்போ தானே ஃப்யூஸ் போட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஃப்யூஸ் கிட்டே போய் பார்க்குறாங்க. பார்த்தா திரும்பவும் அந்த மெயினில் ஃப்யூஸ் கீழே விழுந்திருக்கு. யோ எப்படியா இது தன்னால் கீழே விழும்? அதானே சார், எப்படி தன்னால் கீழே விழும்? நானா மெக்கானிக், என்கிட்ட கேட்குற எப்படி தன்னால் கீழே விழும்? சார் வாய்ப்பே இல்லை, தன்னால் கீழே விழுக வாய்ப்பே இல்லை. இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. சார் இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு நான் என்னன்னு பார்க்குறேன். கிழிச்ச அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உன்னை கூப்பிட்டேன். சார் வாட் கேன் ஐ டூ? நீங்களே சொல்லுங்கள். மெயின் வந்து கீழே விழுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதாவது லைன் ப்ராப்ளம் தான் நான் பார்க்கலாம், பட் மெயின் கீழே விழுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்கே நின்று மெயினை கீழே விழும்போதெல்லாம் மேலே ஏற்றி விட்டுட்டு தான் இருக்கணும். பெஸ்ட், இங்கே நின்று அதைவே பண்ணு. சார் நான் காலையில் வந்து என்னென்னு பார்க்குறேன், நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவன் பாஸா இல்லை இவனுக்கு நான் பாஸான்னு தெரியல. யோ கிளம்பியா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் வந்து அந்த மெயின் ஸ்விட்ச் கிட்ட போயிட்டு அந்த மெயினை திருப்பி ஆன் பண்ணி விட்டுட்டு, ஓகே சார் இதுக்கு மேலே போனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது,
அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமினும் ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போன நெக்ஸ்ட்டு செகண்டே திரும்பவும் அந்த மெயின் டப்புன்னு ஆஃப் ஆகுது. அவ்வளோதான். மெக்கானிக் வந்து பயங்கரமாக ஜர்க் ஆகுது. ஏன்னா என்ன ப்ராப்ளம் இருக்க முடியும்னு எக்ஸாக்டாக அவருக்கு மட்டும் தானே தெரியும். அவர் ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக அந்த மெயினையே பார்த்துட்ருக்காரு. அப்போது அந்த இருட்டுக்குள்ளே டாலாக பிளாக் ஷேடோ மாதிரி ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு. அவ்வளோதான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. அப்போது அவன் டக்குன்னு அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டான். அவனுக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. ஜிமின் சார், உங்கள் வீட்டில் ஏதோ இருக்குது. வயன், ஏண்டி சேடாக இருக்க? ஐம் சாரி வயன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐம் சாரி. இன்றைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வயன். நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன் கரண்ட் ப்ராப்ளமை ரெடி பண்ணிடுறேன்னு. பட் என்னால் முடியல. அதான் ஐம் சாரி. இட்ஸ் ஓகே ஜிமின், பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாரு, என்னாலே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நம்ம 2 பேருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஹனிமூன் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பட் இங்கே வந்தால் இத்தனை ப்ராப்ளம். என்னமோ நான் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் நீ ரொம்ப சேடாக இருக்க. நான் உன் மைண்ட் செட்டை புரிஞ்சிக்காமல் உன் கூட விளையாட்டாக இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வயன். ஆஃபீஸ் போனாலும் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நான் வேறு இந்த பிரான்ச்சுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ்லாம் தெரிஞ்சுட்டு அப்போ தான் என்னோடய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். அதனால தான் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு அவரை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது. ஜிமின், என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கும் உன்னோட சிச்சுவேஷன் புரியுது. உனக்கும் ஒர்க் ப்ரெஷர். அதனால தான் நானும் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னடி டிஸ்டர்ப் பண்ணுற? நான் தான் உனக்கு ரொம்ப போதர் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை நீ எதுவும் தலைக்கு எடுத்துக்காத ஜிமின். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ ஆஃபீஸ்க்கு போ, உன்னோட பர்ஃபார்மன்ஸை நல்லா கொடு. வயன், தேங்க்யூ. பட் நாளைக்கு நான் கண்டிப்பாக இதை ரெடி பண்ணிடுவேன். அப்படி பண்ண முடியலையா, நம்ம வேறு வீடு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஹாப்பியாக இருன்னு. சேடாக இருக்காது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜிமினோட ஃபேஸே பார்க்குறீங்க. அவர் உங்களை நினச்சி ஒரேடாக வராருன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் அவர்கிட்ட ஒரு ஸ்மைல் பண்ணி நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட்டையும் நீங்கள் அந்த ரூம்குள்ளே பார்த்ததெல்லாம் ஜிமின்கிட்ட சொல்லணும் போல் இருக்குது. அதெல்லாம் அவர் நம்புவாரா இல்லையான்னு உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அதனால் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களோட டின்னர்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் உங்களோட பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் கேட்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. வயன், நாளைக்கு காலையில் ஒரு 6 o'clock என்னை எழுப்பி விடுறியா? ஏன்? அது ஒன்றும் இல்லை வயன், ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகணும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அப்படியா? ஓகே ஜிமின், நான் எழுப்புறேன். சரி, குட் நைட். குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஜிமினோட செஸ்ட்டில் உங்கள் ஃபேஸை பரி பண்ணி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமினும் உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிமின் வந்து ஒரு சைடு தூங்கிட்டுருக்காரு, நீங்கள் ஒரு சைடு தூங்கிட்டுருக்கீங்க. அந்த ரூமே பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது. அப்போது பாத்ரூம்லேருந்து ஒரு சவுண்ட் வருது. அப்போது அந்த சவுண்டு கேட்டோடனே நீங்கள் பயந்து அடித்து பிடிச்சிலேருந்து உட்காரிங்க. என்ன சவுண்டு அது அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா பாத்ரூம்லேருந்து தான் அந்த சவுண்ட் வந்துட்டுருக்கு. அது வந்து இந்த டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணி சிங்கில் விட்டால் ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரியான சவுண்டு. அப்போது நீங்கள் டக்குன்னு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் ஏதாவது பாத்ரூம் போயிருக்காரான்னு பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே இன்னும் உங்களுக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. அப்போ திரும்பவும் அந்த சவுண்ட் வருது. பயப்படாத. ஜிமின்
என்ன வயன்? அது பாத்ரூம்லேருந்து ஏதோ சவுண்ட் வருது. என்ன வயன்? தூங்கு வயன் அப்படின்னு சொல்லி அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கா ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் பயந்துகிட்டே உட்காந்துருக்கீங்க. வயன் அமைதியப்படுத்தி தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக படுத்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அப்போது அந்த பியானோட சவுண்டை கேட்டோன்னே நீங்கள் மெதுவாக உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. திரும்பவும் பியானோட சவுண்ட். யார்? திரும்பவும் அது வந்துருச்சோ? அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இது என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்லேருந்து மெதுவாக கீழே இறங்குறீங்க. அப்போது அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எந்த டைரெக்ஷனில் வருதோ அதை ஃபாலோ பண்ணி உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஹேல் பண்ணுறீங்க. இப்போ நேராக அந்த ரூம் கிட்ட போய் நிற்கிறீங்க. தானாகவே டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அவ்வளோதான், அந்த ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே இருக்கீங்க. அந்த ரூமில் ஒரு துளி வெளிச்சமும் இல்லை. ஃபுல்லு பிச் டார்க்காக இருக்குது. எங்கே என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் மெதுவாக உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பேபி கேர்ள், லைட் அப் த கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கேண்டிலை நீங்கள் ஏற்றி வைக்கிறீங்க. ஒரு சின்ன வெளிச்சம் அந்த ரூம்குள்ளே. அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க அந்த போர்ட்ரேட் மட்டும்தான் தெரியுது. அதுவும் அந்த போர்ட்ரேட்டும் உங்களே தான் பார்க்குது. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஐ கான்டாக்ட். நீங்கள் மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. வாவ், யூ ஆர் லுக்கிங் ஸ்டன்னிங். வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் யூ ஆர். நீ பார்க்க என் பேபி கேர்ள் மாதிரியே இருக்க. ஆனால் நீ பேபி கேர்ள் கிடையாது. இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போவே உன்கிட்ட வந்து உன்னை அள்ளி கொஞ்சம் போல இருக்கு. பேபி கேர்ள், அந்த கபாடை ஓப்பன் பண்ண. அப்போ நீங்களும் உங்களே தெரியாமல் அந்த கபாடை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உள்ள ஒரு மிரர் இருக்குது. நீங்கள் கேண்டிலோடு நிற்கிறது அந்த மிரரில் நல்லா தெரியுது. பேபி கேர்ள், அந்த மிரருக்கு பக்கத்தில் ஒரு ஜாடி இருக்குல்ல, அதை கீழே போட்டு உடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஜாடி எடுக்கிறீங்க. வாவ், ஃபைனலி ஐம் ரிலீஸ்ட். ஒரு பிச் பிளாக்ல ஒரு ஸ்மோக் மாதிரி க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிது. நீங்கள் அதையவே பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸையே ஒத்து பார்த்துட்ருக்குது. அப்போது அந்த வீடே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அந்த ஃபீல் பண்ண உடனே ஜிமின் வந்து அவரோட பெட்லேருந்து டக்குன்னு எழுந்து உட்கார்றாரு. பார்த்தா அந்த வீடு ஃபுல்லு இருட்டாக இருக்குது. அங்கே எரிஞ்சிட்டு இருந்த ஒரு கேண்டில் கூட இப்போ இல்லை. ஃபுல்லு பிச் டார்க்கில் இருக்குது. அப்போது அவர் டக்குன்னு ஒரு கேண்டிலை ஏற்றி வைக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது பெட்டில் நீங்கள் இல்லைன்னு. அவ்வளோதான், அவருக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டே அந்த ரூம்லேருந்து வெளியில் வராரு. வயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இருக்கிற ரூம் கிட்ட வந்துட்டாரு. உள்ளே வந்து பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அங்கே கீழே மயங்கி போயிருக்கீங்க. வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து உங்களை தூக்குறாரு. வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பரபரப்பாக தூக்கிட்டு போகிறாரு. போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் ஃபேஸில் தண்ணி அடித்து எழுப்பி விடுறாரு. வயன், ஏய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்கெலாம் பிடிச்சி தட்டி விடுறாரு. அப்போ தான் நீங்கள் மெதுவாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. வயன்
ஐயோ ஓகே, இங்கே பாரு வயன். ஜிமின், ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? இப்போ எதுக்கு நீ அந்த ரூமுக்கு போன? அங்கே போய் ஏன் கீழே படுத்துருக்க? எந்த ரூமுக்கு? நான் நான் இங்கே தானே இருக்கேன். ஏய், இப்போ நீ அந்த ரூமில் இருந்த, செகண்ட் ரூமில் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்த? அதுவும் கீழே தரையில் படுத்துட்டு. என்னாச்சு உனக்கு? எதுக்காக அங்கே போனேன்? அதுவும் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இந்த சமயத்தில் உன்னை யாரடி அங்கெல்லாம் போக சொன்னது? ஜிமின், நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு வயன். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? ஒன்றும் இல்லை ஜிமின், எனக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்துச்சு. அப்படியா? ஆனால் நீ ஏண்டி அந்த ரூமுக்கு போகணும்? இல்லை, நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன். சரி வயன், சரி படு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு உங்களுக்கு பிளாங்கெட் கவர் பண்ணுறாரு. என்னாச்சு உங்களுக்கு? இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்காளே. நேத்தாவது என்கிட்ட ஏதாவது துருத்துன்னு பேசிகிட்டு இருந்தா, இன்றைக்கி ஆள் வேற பார்க்க ஒரு மாதிரியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த ரூமையே சுற்றி பார்க்குறாரு. இப்போ தான் ஜிமினுக்கு லைட்டாக ஒரு மாதிரி சர்க்காகுது. ஓ மை காட், 7 o'clock. சச்சோ டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பெட்லேருந்து டக்குன்னு எழுந்து உட்காராரு. பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. 6 o'clock எழுப்ப சொன்னேன். இவளே ஏதோ டயர்டாக இருக்கா, சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு உங்கள் கிட்ட வராரு. வயன் 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 அப்படிங்க மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிமினை பார்க்குறீங்க. வயன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சிடி, நான் கிளம்புறேன், நீ தூங்க என்ன, அப்புறமா மெதுவாக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டு, ஓகேவா? பாய். ஜிமின், இரு, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரேன். நோ ப்ராப்ளம் வயன், நீ தூங்கு, நான் இந்த டைமுக்கு சாப்பிட மாட்டேன், நான் அப்புறமா ஆஃபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன். பாய், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. நீங்கள் மெதுவாக பெட்லேருந்து எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸியாக இருக்குது. நீங்கள் தலையை பிடிச்சிட்டே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவரும் கீழே இறங்கி அவர் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் நடந்து போய் பால்கனியில் பார்க்குறீங்க. ஜிமின் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. Again, I'm alone. அப்போ உங்கள் பின்னாடி இருந்து யாரோ சரக்குன்னு ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஜர்க்காகி டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க யாருமே இல்லை. Again you started to play with me, right? இந்த டைம் நான் பயப்பட போகிறதில்ல, உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிறீங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. இங்கே போனோடனே அந்த டோர் ஓப்பன் ஆகுது, திரும்ப எகெயின் க்ளோஸ் ஆகிடுது. அப்போது அந்த க்ளோஸ் டோருக்கு உள்ளேருந்து சில சவுண்ட்ஸ் மட்டும் கேட்குது. என்ன வாசனை? ரொம்ப நல்லா இருக்கு. பேபி கேர்ள், உனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப. அப்படின்னா என்கிட்ட வந்து என்னோட செஸ்டில் வந்து பாரு, உனக்கு இன்னும் பிடிக்கும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. அப்போது I'm lost in your fragrance. நானும் உன்னோட ஃப்ரேக்ரன்ஸில் தொலைஞ்சு போயிட்டேன். அது அந்த பொண்ணு யாரு? அது பார்க்க என்ன மாதிரியே இருக்கா? அப்படியா? உனக்கு அவளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக டைம் ஸ்கிப் ஆகுது.
இப்போ அந்த அதர் சைட் காட்டுறாங்க ஜிம்மினை. அவர் வந்து ஆஃபீஸில் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாரு. அப்போ உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. பட் நீங்கள் காலே பிக் பண்ண மாட்டேன்றீங்க. அவரும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் எடுக்கவே இல்லை. அதனால செயினுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ செயின், எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்க சார், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? வைன் இருக்காளா? என்ன பண்ணிகிட்ருக்கா? வைன் வந்து ரூமில் இருக்காங்க. நல்லா இருக்காளா? அவளுக்கு ஒன்றும் இல்லையே. ம், நல்லா தான் இருந்தாங்க. என்கிட்டயும் நல்லா தான் பேசினாங்க. அப்படியா? அவள் காலே பிக் பண்ணல, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். ஓகே ஜெயின், ஓகே. அவளை பத்திரமா பார்த்துக்கோ. ஜெயின், யார் கூட பேசிகிட்டு இருந்த? வயன் ஜிமின் சார் கூட. என்ன? இல்லை, என்ன பண்ணிட்டுருக்கன்னு நல்லா இருக்கேன்னு கேட்டார். சொல்லிட்டல? உன்னோட வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது. கிளம்பு. கிளம்புன்னு சொன்னேன். ஓகே ஓகே வைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பயப்படுறா. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி க்ரீப்பியாக அவகிட்ட நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறா. ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக பார்த்துட்டு அந்த வீட்டிலேருந்து மெதுவாக வெளியே போகிறா. எகெயின் டர்ன் பண்ணி உங்களை பார்த்துட்டு போகிறா. அப்போ டப்புன்னு டோர் க்ளோஸ் ஆகுது. அவ்வளோதான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா நீங்கள் உள்ளே நின்றுட்டுருக்கீங்க. டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சி. அவ்வளோதான். அவள் பயந்துட்டு ஓடிட்டா. இப்போ நைட் ஒரு 10 o'clock இருக்கும். அப்போ தான் ஜிமின் வீட்டுக்கே வராரு. ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷரில் இந்த கரண்ட் ப்ராப்ளத்தையும் நான் மறந்துட்டேனே. அப்போ அவர் மொபைல் எடுத்து அவர் ஆஃபீஸ் மெக்கானிக் தான் கால் பண்ணுறாரு. ஹலோ யோ மெக்கானிக், உன்னால் இந்த கரண்ட் ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியலனா வேறு ஏதாவது நல்ல எலக்ட்ரிஷியன் அனுப்பியா? சார் என்னாச்சு? திரும்பவும் என் வீட்டில் கரண்ட் இல்லை சார். அது வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குது? அதை தான் பார்த்து கொடுன்னு சொன்னால் உன்னால் முடியலையே. உனக்கு தான் தெரியலல்ல, நீ ஒரு மெக்கானிக், ஒரு எலக்ட்ரிஷியனை அரேஞ்ச் பண்ணு, அவன் வந்து கரெக்டாக பார்த்துருவான். சார் எனக்கு ரெண்டுமே தெரியும். அதில் ப்ராப்ளம் வேறு ப்ராப்ளம் இருக்குது. அங்கேயே உக்காந்துட்டு ப்ராப்ளத்தை சொல்லிட்டுரு, வந்து என்னென்ன ரெடி பண்ணி விடியா. அப்போ சடனாக பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே ஜிம்மிக்கு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. இந்த மழை வேறு எங்கேருந்து தான் டெய்லியும் வரதோ. யோ நாளைக்காவது வந்து என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. அப்புறம் அப்படியே டர்ன் பண்ணி அந்த வீட்டை பார்க்குறாரு. ஃபுல்லு இருட்டாக இருக்குது. அவருக்கு சலிச்சு போச்சு இந்த இருட்டான வீட்டை பார்த்து கடுப்பாக உள்ளுக்குள்ளே வராரு. வயன் இவன் வேறு என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரியல. இருட்டுனாவே ரொம்ப பயப்படுவா. பாவம், அவளை வேறு நான் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக என் மேலே கோவத்தில் இருப்பா. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வீட்டுக்குள்ளே வராரு. சரி சரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தலையை மட்டும் விட்டு என்ட்ராகிறாரு. கரண்ட்டு தான் போயிடுச்சு. இந்த கேண்டில்ஸாவது ஏற்றி வைக்கலான்னு ஏதாவது பண்ணுறாளா? இருட்டுக்குள்ளே இருக்கா, இருட்டை பார்த்து பயமாக இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உள்ளே வராரு. சரி சரி எங்கடி போயிட்ட? கிச்சன்லேயும் இல்லை, ஹால்லேயும் இல்லை. ஒருவேளை ரூமில் தூங்கிட்டாலோ? இருக்கும், டைம் வேறு 10 ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மேலே பெட்ரூம் வராரு. அதே மாதிரி அவர் யோசனை பண்ண மாதிரி நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. சமத்தாக தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. உங்கள் தலைக்கிட்ட மட்டும் ஒரே ஒரு கேண்டில் எரிஞ்சிட்ருக்கு. ஒரு மனுஷன் இத்தனை நாளாக கேண்டில் ஹனிமூன் கொண்டாடுறான்னா அது நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்ன வாசனை? பேபி பேபி என் சாலாம். சரி அம்முக்குட்டி. என்னடி என் மேலே கோவமா? எதுக்கு அப்படி மூச்சு வாங்குற? ஐம் சாரிடி பொண்டாட்டி.
நேற்று தான் சாரி கேட்டேன், திரும்பவும் சாரி கேட்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. கண்டிப்பாக நாளைக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் பொண்டாட்டி. இல்லைன்னா நம்ம பொட்டியை கட்டிடலாம், சரியா? இங்கே பாரு வயன், வயன் என்னை பாருடி. நீ தூங்கணும்னு எனக்கு தெரியும். என்னை பாரு வயன். வயன் என் மேலே கோவமா? ஐம் சாரி. வயன் இங்கே பாருடி, என்ன எதுக்குடி இவ்வளோ கோவப்படுற? என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும்ல நீ. பேபி பேபி இங்கே பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து அப்படின்னு பண்ணுறாரு. நீங்கள் அவரை ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணி விட்டுறீங்க. ஏய் இப்போ எதுக்குடி என்னை அப்படி புஷ் பண்ணுற? வயன் என் மேலே அவ்வளோ கோவமாக என்ன? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற, கிஸ் பண்ண புஷ் பண்ணுற. அப்போது ஜிமின் உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் உங்களோட ரைட் பாமை காமிச்சு அவர் அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க. அவரும் ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. என்னடி என்னடி உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்களோட பெட்ஷீட்டும் ஒரு பில்லவும் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க கவுச்சில் படுக்கிறீங்க. வயன் வாட்ஸ் அ ப்ராப்ளம்? நான் தான் சொல்கிறேன்ல நாளைக்கு நான் ரெடி பண்ணுறேன்னு. ஒரு சின்ன விஷயத்துக்காக என்கிட்ட இவ்வளோ கோச்சிக்கிறிய நீ? ஆனால் நீங்கள் எதுவுமே பேசலை. ஹோ எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. வயன் அவ்வளோ கோவமாடி என் மேலே உனக்கு? அப்போது நீங்கள் எதுவுமே பேசலை. அவர் பாட்டு புலம்பிகிட்டே இருக்கார். ஃபைனலி அவர் உங்ககிட்ட ட்ரை பண்ணுறாரு பேசுகிறதுக்காக. பட் நீங்கள் அவர்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க. அவரும் கடுப்பாக போய் அவரோட பெட்டில் படுக்கிறாரு. உங்களையே பார்த்துட்ருக்காரு. வயன் வயன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. பட் நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணல. அவரும் கடுப்பாகி அப்படியே டயர்டில் தூங்கிட்டாரு. இப்போது ஒரு மிட் நைட் இருக்கும். அப்போது அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்குது. அப்போது அவரோட ஐஸ் ஒரு மாதிரி சுருக்கி என்ன சவுண்டுன்னு சொல்லி தூக்கத்தில் கேட்க ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. அவரோட டயர்ட் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அந்த ரூமில் இருக்க ஒரு கார்னரில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ஹேர் எல்லாம் முன்னாடி விட்டுட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக நின்றுட்டுருக்கீங்க. அவ்வளோதான். உங்களை பார்த்தோன்னே அவருக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, கை காலெலாம் ஷிவர் ஆகுது. சரி சரி அங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெத்து உங்கள் கிட்ட எழுந்து வராரு. அப்போ உங்கள் ஷோல்டரை டச் பண்ணி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷேக் பண்ணுறாரு. அப்படிங்க அவரோட கையை தட்டி விட்டுட்டு இது என் வீடு, வெளியில் போயிடு. இது என் வீடு, வெளியில் போயிடு. என்ன என்னடி சொல்கிற? வாடி வந்து பாடு. இங்கே எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்க? இது என் வீடு, வெளியில் போயிடு. என்னடி வளர்ற? ஏன்னாச்சு உன் வாய்ஸ்க்கு? ஏன் இந்த மாதிரி பேசுகிற? வா வந்து பாடு, வா. இங்கே எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புல் பண்ணிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. வயன் இங்கே பாரு, என்னாச்சு உனக்கு? ஏய் உன்னை தாண்டி கேட்டுட்ருக்கேன், இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க முடியெல்லாம் எடுத்து போட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. உங்கள் ஐஸ் க்ளோஸ்லேயே இருக்குது. வயன் இங்கே பாரு அப்படி சொல்கிறாரு. பட் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா? ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோதான். அவர் ஜர்க்காய் உங்களை பார்க்குறாரு. வயன் என்னாச்சு உனக்கு? ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேகமாக புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்க. என்னாச்சு இவளுக்கு? அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது திரும்பவும் அவருக்கு ஏதோ சவுண்ட் வருது. என்னத்தடா சுரண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வீட்டில் இருக்கணா? என்ன சவுண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவ பெட்லேருந்து எந்திரிக்கிறாரு. திருப்பி அந்த சவுண்ட் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ உங்களை பார்த்தா நீங்கள் பெட்டில் ஆளே இல்லை. இவன் எங்கே போனா? இருட்டுனாவே பயப்படுவா, ஆனால் இருட்டுக்குள்ளே என்னென்ன வேலை பார்க்குறா அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே வெளியில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருக்க ஒரு பால்கனி கிட்ட நீங்கள் தான் தரையில் உட்காந்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக தரையை கீறிட்டுருக்கீங்க. என்னாச்சு இவளுக்கு? ஹாலிவுட் படத்தில் வர மாதிரியே பண்ணுறாளே.
இவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. வயன் வயன் ஏய் என்னடி ஆச்சு? எதுக்குடி இப்படி தரையை போட்டு பேரண்டிட்டு இருக்க? வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. அப்போ நீங்கள் சட்டுன்னு டேர்ன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அவ்வளோதான், அவரே ஜர்க்காகி உங்களை பார்க்குறாரு. என்ன வயன் என்ன பண்ணுறீங்க? தூங்கலையா நீயே? இது என் வீடு, நீ போயிடு. அவ்வளோதான். அந்த க்ரீப்பியான வாய்ஸை கேட்டவுடனே ஜிமினுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ உங்கள் கையை டச் பண்ணுறாரு. நீங்கள் அவரோட கையை ஃபாஸ்ட்டாக உதறி விடுறீங்க. வயன் எந்திரிச்சு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போய் வெளியில் ஹாலில் நிற்க வைக்கிறாரு. ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? என்னடி பண்ணிகிட்ருக்க நீ? அப்போ நீங்கள் தலையை குனிஞ்சி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் முடியெல்லாம் உங்கள் ஃபேஸ் முன்னாடி நின்றுட்டுருக்கு. வயன் இங்கே பாரு, நான் உன் கூட தான் பேசிகிட்ருக்கேன். நீ எப்படி நின்றுட்டுருக்கன்னு தெரியுமா? எனக்கே உன்னை பார்க்க பயமாக இருக்குடி. எதுக்குடி இப்படி முடியெல்லாம் போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஹேர்லாம் சரி பண்ணி விடுறாரு. பட் நீங்கள் அவர் கையை தட்டி தட்டி விடுறீங்க. அவரும் உங்கள் கையை தட்டி விட்டுட்டு உங்கள் ஹேரில் சரி பண்ண பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அவரை ஃபோர்ஸாக புஷ் பண்ணுறீங்க. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு உன் முடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போய் அங்கே இருக்க ஒரு மிரர் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. அவ்வளோதான். அந்த மிரரை பார்த்தோன்னு நீங்கள் செம்மையாக கோவம் வருது. அப்போ அந்த மிரர் எடுத்து கீழே போட்டு டம்முன்னு உடைக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? இப்போ எதுக்கடி அந்த மிரரை போட்டு உடைச்ச? இது என் வீடு, நீ போயிடு. என்ன உன் வீடா? எவன்டி சொன்னான் உன் வீடுன்னு? இது என் வீடு, போயிடு, இல்லைன்னா உன் பொண்டாட்டி உயிரோட இருக்க மாட்டா. அவ்வளோதான். இதை கேட்டோடனே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. என்ன என் பொண்டாட்டியா? நீ தானடி என் பொண்டாட்டி? இந்த பாடி அது மட்டும்தான் உன் பொண்டாட்டி, நான் இல்லை. ஏய் வாங்க, இதெல்லாம் ஒரு விளையாட்டா? இங்கே வாங்க. கிட்ட வராத, கிட்ட வராத. அப்போ ஜிமினும் கிட்ட போயிட்டே இருக்காரு. அப்போது ஏய் என்னடி கட்டம் பிரச்சனை கை நீட்டி அடிக்கிற? வயன் இங்கே வாங்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. திரும்ப போய் பத்துன்னு கீழே விழுகிறாரு. அப்போ ஒரு பர்சன் வந்து ஜிமினை தூக்கி விடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மெக்கானிக். சார் என்னாச்சு? ஏன் இப்படி வந்து விழுகிறீங்க? அதுவா? ஐயோ வெளியில் சொன்னால் வைக்க கேடு. கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேயா? யோ இந்த நேரத்தில் இங்கே என்னையா பண்ணுற? சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு தான் வந்தேன். என்னது அது? சார் உங்கள் வீட்டு மெயினை நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஆஃப் ஆச்சுல்ல? ஆமாம். அப்போது அந்த இடத்துல ஒரு ஆத்மாவை பார்த்தேன். என்ன? ஆமாம் சார், ஒரு ஆத்மாவை பார்த்தேன். அது என்னை கொட்டூரமாக ஒரு பார்வை பார்த்துச்சு. அவ்வளோதான், எனக்கு கை காலெலாம் ஷிவர் ஆச்சு. நான் வேகமாக ஊருக்குள்ளே ஓடிட்டேன். அங்கேருந்து 2 சாமியாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன சாமியாரா? அவங்களெல்லாம் இங்கே எதுக்கே கூப்பிட்டு வந்த? சார் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஒய்ஃப் மேலே தான் அந்த ஸ்பிரிட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பார்த்தாலே தெரியுது. யோ காமெடி பண்ணாதே, நானே ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன். போய் என் வீட்டில் போய் படுத்தோங்கியா. இங்கே ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஏதோ என் மேலே காண்டு, அதனால தான் அப்படி நின்றுட்டுருக்கா. சார் இல்லை, நீங்கள் ஏதோ விளையாட்டாக எடுத்துகிட்ருக்கீங்க. இது நீங்கள் நினச்சிட்ருக்க அளவுக்கு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம். எனக்கு இந்த வீட்டை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்க ஒரு சிலருக்கு தெரியும். அதில் 2 பேர் தான் இந்த சாமியாருங்க. எதை சாமியாரா? யோ அதெல்லாம் நான் நம்புறதில்லையே. ஏன் காமெடி பண்ணிகிட்ருக்க? தம்பி நம்பலையா? சரிங்க தம்பி, உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட போய் வாமா நம்ம இந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிடலான்னு கூப்பிடுங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம். அப்படியா? அவ்வளோதானே? என் பொண்டாட்டியை நான் கூப்பிட்டா அவள் எப்படி வராமல் போயிடுவா? என்னையா நீங்கள் லாஜிக்கே இல்லாமல் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்கள் கிட்ட வந்து, வயன் பேபி வாடி, நம்ம இந்த வீட்டிலே இருக்க வேணாம், வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஏய் என்னடி அவனை சும்மா அடிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி புல் பண்ணுறாரு.
அவ்வளோதான். ஜிமின் வெக்ஸ் ஆகிட்டாரு. கன்னத்துலேயே கையை வச்சுட்டு டர்ன் பண்ணி பார்க்குறாரு. அந்த 3 பேரும் ஜிம்மினை சிரிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து நிற்கிறாரு. இந்த மெக்கானிக் வந்து ஜிம்மினை ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். யோ என்னையா சார், நான் தான் சொன்னேன்ல நீங்கள் நம்பலைல்ல, அதனால தான் வாங்கினீங்க. உனக்கு இருந்தாலும் வாய் அதிகம். சார் உங்கள் பின்னாடி உங்கள் ஒய்ஃப் என்ன என்ன ஓ நேரம் அதனால் சிரிக்கிற? ஓ அப்படியெல்லாம் இல்லை சார். மூடிட்டு வந்த வேலையை பாரு. தம்பி, எப்போ இருந்து உங்கள் பொண்டாட்டி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? இன்றைக்கி தான் அவள் அந்த மாதிரி நடந்துக்கிறா. இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ ரூடாலாம் என்கிட்ட நடந்துக்கினதே இல்லை. எனக்கு என்னமோ இந்த வீட்டில் வந்ததுலேருந்து அவள் தனியாக இருக்கா, ஏதேதோ சொல்லிகிட்டு இருந்தா. அதனால் மென்டலி ஏதாவது டிப்ரெஸ்டாக இருக்காளோ என்னமோ. நீங்கள் கொஞ்சம் நகருங்க, நான் என் ஒய்ஃபை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து யாரோ அவளையே பார்த்துட்ருக்க மாதிரி இருந்துச்சு, ஏதோ இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. பட் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன சொல்கிறீங்க? அப்போது உங்கள் பொண்டாட்டிக்கு ஆல்ரெடி இங்கே ஏதோ இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் ஏன் நம்பலை? அது இந்த மாதிரி விஷயத்துலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் நான் நம்பலை. இப்போவும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டு நான் அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது தான் நல்லது. பட் இந்த டைமுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது? கிராமமாக வேறு இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து புலம்பிகிட்டே இருக்காரு. அப்போ அந்த சாமியாருங்களாம் அவங்க கையில் இருக்க தண்ணியை வந்து உங்கள் மேலே தெளிக்கிறாங்க. அவ்வளோதான், நீங்கள் ஒரு மாதிரியை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. யோ என்னத்தையா ஊற்றுனா அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வராரு. அப்போ அந்த மெக்கானிக் வந்து ஜிமின் கையை பிடிக்கிறாரு. சார் கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லுங்க, அவங்க வேலையை அவங்கள பார்க்க விடுங்க. என்னத்தை பார்க்குறது? என்னத்தையே அவன் மேலே ஊற்றுனேன்? ஏதாவது ஆசிட் மாதிரி ஏதாவது ஊற்றுனேன் என்ன? அவள் என்ன அப்படி துடிக்கிறா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து அவங்க கையில் இருக்கிறத பார்க்குறாரு. தம்பி இது வெறும் தண்ணி தான், மந்திரிச்ச தண்ணி. இங்கே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கீங்களா? உங்களாலே உங்கள் ஒய்ஃப்க்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. என்ன தண்ணியா? ஆமாம் இந்தாங்க, நீங்களே இதை எடுத்து அவங்க மேலே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுக்குறாங்க. அவரும் உங்களை அது மேலே உங்கள் மேலே அதை போடுறாரு. அப்போ நீங்கள் திரும்ப ஒரு மாதிரியாக பண்ணுறீங்க. இந்த பேயெல்லாம் உடம்புல இருந்தால் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றும்போது ஆடுமாம்ல. எனக்கு தெரியாது, இதெல்லாம் நான் கேட்ட கதைங்க தான், அதை வச்சு சொல்கிறேன். ஸோ அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்க, சிரிக்காதீங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மிக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அங்கே இருக்க எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்கள் மேலே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்களே, அது மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி உங்களை உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் உட்காரவே மாட்டேன்றீங்க. அப்போ அவங்களும் உங்களை பிடிச்சி உட்கார வச்சு உங்கள் கை காலெல்லாம் ஃபுல்லு கட்டி போட்டு வச்சிடறாங்க. இவங்களை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீ யார்? நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்களும் ஆடிட்டே சொல்கிறீங்க, என் பேர் ஜான் ஜங்குக், நான் இந்த வீட்டுக்கு வரல, இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டான் வாய்ஸில் சொல்கிறீங்க. அந்த வீடே அதிர்ற மாதிரி. அப்போ ஜிமின்கே ஒரு மாதிரியா ஸ்டன்னிங்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. எதுக்காக இந்த பொண்ணை பிடிச்சிட்ருக்க? உன் வீடுன்னா உன் வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டியது தானே? வரவங்களெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி தொல்லை பண்ணுற? என் வீட்டுக்கு வந்து அவங்க தான் என்ன தொல்லை பண்ணுறாங்க, நான் யாரையும் தொல்லை பண்ணல. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவளை நானே வச்சுக்க போகிறேன். என்ன நீயே வச்சுக்க போறியா? இதெல்லாம் சரியில்லை. ஒழுங்காக அவளோட உடம்பை விட்டு போயிடு, இல்லைனா நோ நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து ஜோராக கத்துது. கேட்டோடனே எல்லாருக்குமே ஷிவர் ஆகுது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி உங்கள் மேலே அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி ஏதேதோ பூஜையெல்லாம் பண்ணி உங்களை ஃபைனலி உங்கள் மேலே இருக்க அந்த ஸ்பிரிட்டை அங்கே இருக்க ஒரு மிரரில் அடைச்சிட்டாங்க. இப்போ தான் அந்த சாமியாருங்கெல்லாம் உங்கள் கையில் இருக்க கெட்டெல்லாம் அவுத்து விடுறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே மயங்கி கீழே ஒரு மாதிரியாக விழுறீங்க. ஜிமின் வந்து உங்களை பிடிக்கிறாரு. உங்களை இந்த நிலமையில் பார்க்குறதுக்கு அவருக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி கில்ட்டோடு உங்களை பார்த்துட்ருக்காரு. ஐயோ என்ன பண்ணீங்க இவ்வளோ? ஏன் இந்த மாதிரி மயங்கிட்டா? தம்பி பதட்டப்படாதீங்க. அவங்க உடம்புல இருந்த ஆன்மாவை பிரித்து எடுக்கும்போதே அவங்களுக்கு சத்தெல்லாம் போய் இந்த மாதிரி தான் ஒரு மாதிரியாக போன்லெஸ் பாடி மாதிரி விழுந்துருவாங்க.
அவங்க ரெக்கவர் ஆகணும்னா குறைஞ்சது ஒரு 5 to 6 hours ஆகும். அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் அவங்கள நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க. அப்புறம் இந்த பூஜை பண்ண இடத்தையெல்லாம் மறுநாள் அப்புறப்படுத்துங்க. நாங்கள் இந்த ஸ்பிரிட்டை டிஸ்போஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரர் வந்து கூடவே எடுத்துகிட்டு போகிறாங்க. சார், உங்கள் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் ஃபஸ்ட்டு நம்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் எடுங்க. இல்லைனா இப்படி தான் பெரிய ப்ராப்ளம்ஸில் மாட்டிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த மெக்கானிக்கும் அங்கேருந்து போகிறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆகிடுச்சி. ஜிமின் ஸ்டில் அந்த லிவிங் ஏரியாவிலே தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்து பெட்ரூமில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. மெதுவாக ஜிமினும் எழுந்து அங்கே இருக்க அந்த திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறமா நீங்களும் உங்கள் பெட்ரூம்லேருந்து தூக்க கலக்கத்தோடு அந்த ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வந்துட்ருக்கீங்க. சரி சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரீங்க. அப்போ ஜிமின் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களை ஹக் பண்ணுறாரு. சரி, ஆர் ஓகே? எப்படி இருக்க? என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? உனக்கு ஒன்றும் இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? ரெஸ்ட் எடுத்தேன். ஜிமின், நீ எப்போ வீட்டுக்கு வந்த? நான் நைட்டே வந்துட்டேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நானும் தூங்கிட்டேன். இப்போ எப்படி இருக்கு உனக்கு? நல்லா இருக்கியா இல்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் என்னோடய உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. எனக்கு என்னாச்சு? ஏன் அந்த மாதிரி கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வைன். வா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. அப்படியே ஒரு 1 week டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். அங்கே தான் நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. வயன், இந்த வீடு பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. அப்பா ஜிமின், இந்த வீட்டில் 24 hours கரண்ட் இருக்கும்ல? எல்லாம் இருக்குண்டி, நோ ப்ராப்ளம். இந்த வீடை நானே பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே போயிட்டு உங்களோட 2 பேரோட ஹாப்பி டைம்ஸை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒன் டே ஜிமின் வந்து ஆஃபீஸில் இருக்கார். ஜிமின் சார், எப்படி இருக்கீங்க? ஐயோ மெக்கானிக், நல்லா தான் இருக்கும். இந்த வீடெல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே. கரண்ட்டு ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். 24 hours கரண்ட் இருக்குது. ஒரு சின்ன விஷயம், இது என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இல்லை சார், இப்போது உங்கள் ஒய்ஃப் ஓகேவா? ஓகே. இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? அதான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. திருப்பி நோண்டி கேட்குற. ஓ, உனக்கு என் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். இப்போது அந்த அதர் சைட் உங்களை காட்டுறாங்க. நீங்கள் வந்து இப்போ இருக்க வீட்டில் ஒரு ரூமில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் முன்னாடி ஒரு கேன்வாஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஏதோ ட்ரா பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு பியானோ சவுண்ட் கேட்குது. அதை கேட்டோடனே உங்களோட ஐஸ் வாய்ட் ஆகுது. உங்களோட பாடி உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் போகுது. அந்த வாசனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐஸை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கையில் இருக்க அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு ட்ரா பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகுது. ஃபுல்லாக அதை வரைஞ்சி முடிக்கிறீங்க. அட் த சேம் டைம் அந்த பியானோட மியூசிக்கும் ஸ்டாப் ஆகுது. அப்புறம் தான் நீங்கள் சடனாக ரியாலிட்டிக்கு வரீங்க. நீங்கள் டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிட்டு உங்களோட முன்னாடி இருக்க அந்த போர்ட்ரேட்டை பார்க்குறீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் அந்த பழைய வீட்டில் ஒரு போர்ட்ரேட் பார்த்தீங்க இல்லையா, அதே பாசனை இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கீங்க. அதுவும் நேக்கடாக. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஐஸ்லாம் வாய்ட் ஆகுது. அந்த பாடி அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சனோட ஐஸ், நோஸ், லிப்ஸ், அந்த திக் நெக், அதுக்கு கீழே இருக்க ப்ராட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்குறீங்க. உங்களால் நம்பவே முடியல நீங்கள் பண்ண ட்ராயிங்கானு. அப்போது உங்களோட டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. அப்போ நீங்கள் டக்குன்னு அந்த போர்ட்ரேட்டை அப்படியே சுருட்டி ஒரு பேக்குள்ளே போட்டு ஒளிய வச்சிடுறீங்க. இப்போது ஃபாஸ்ட்டாக ஓடி போய் உங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின் தான்.
அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. நீங்களும் டோரை லாக் பண்ணுறீங்க. ஜிமின் வந்து உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணுறாரு. மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ பேபி. ஏய் ஜிமின், பொறுமையா, என்னாச்சு உனக்கு? அப்போ ஜிமின் வந்து எதுவுமே பேசல, உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. ஏய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே அவரை பார்க்குறீங்க. பட் ஜிமின் உங்கள் ஃபேஸே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உங்களை பெட்ரூம் தூக்கிட்டு போய் அவரோட பெட்லேயே தொம்முன்னு போடுறாரு. ஜிமின் பொறுமையாரு, ஏன் இவ்வளோ அவசரப்படுற? அப்போ ஜிமின் உங்கள் மேலே வந்து ஹோர் ஆகுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவர் உங்களை விட்டவே இல்லை. பயங்கரமாக உங்கள் முகத்தை ஈட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவரோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வராரு. ஜிமின் 1 minute இரு. அப்போ அவர் உங்களை விட்டாமல் உங்கள் கையை பின் பண்ணி வச்சுட்டு, ஜிமின் 1 minute இரு அப்படின்னு அவரை புஷ் பண்ணிவிட்டு மொபைலை போய் எடுக்கிறீங்க. ஹலோ ஹலோ, இந்த நெட்வொர்க், ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே பால்கனி கிட்டே போகிறீங்க. ஃபுல்லு இருட்டாக இருக்குது, செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஹலோ ஹலோ வயன், நான் ஆஃபீஸ் கிட்டே இருக்கேன்டி, பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன ஜிமின், என்ன சொல்கிற? நான் வர லேட்டாக. ஹலோ ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அப்படியே டப்புன்னு உங்கள் வீட்டில் கரண்ட் போகுது. பேபி கேர்ள், இங்கே பாரு என்ன. அப்போ நீங்கள் டேர்ன் பண்ணி உங்களுக்கு முன்னாடி டாலாக ப்ராட் ஷோல்டரோட ஒரு பன்னி ஸ்மைல் மேன் நின்றுட்டுருக்கிறத பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணுறாரு. பேபி கேர்ள், டிட் யூ மிஸ் மீ? ஐ மிஸ் யூ பேட்லி. கம். அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் அந்த பர்சனை ஹக் பண்ணுறீங்க. ஹாய் ஆர்மீஸ், நான் வந்துட்டேன். என்ன ஸ்டோரி இது, எண்டிங்கே இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் இல்லையா? இதுக்கிட்டேருந்து வயனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்மளால் வயனை காப்பாற்ற முடியல. ஜிமின் வந்து அப்பாவே ஆஃபீஸில் இருக்கார். வயன் கூட நம்ம ஸ்பிரிட் வந்து ஜல்சா பண்ணுது. இதுதான் அவங்களோட ஃபேட். இது வந்து ஜஸ்ட் ஸ்டோரி தான். எப்பவுமே பேய் ஸ்டோரியிலலாம் ஹாப்பி என்டிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அது இப்படி தான் ட்விஸ்டடாக தான் இருக்கும். நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். திருப்பும் இதுக்கு வேறு பாட்டு கேட்டுறாதீங்க, ஏன்னா எனக்கு ஸ்டோரி இதுக்கு மேலே வராது. ஓகே, பாய்.